மனிதர்கள் பலவிதம். இன்னைக்கு நம்ம ஒரு பர்சனோட கேரக்டர் பார்க்க போறோம். ஒரு பலவிதமான பர்சனாலிட்டி இருக்கு, கேரக்டர்ஸ் இருக்கு. மொத்தமா அத ஒரு 7 குரூப்க்குள்ள பிரிக்கலாம். அததான் 7 குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். குணங்கள் அடிப்படையில தான் மனிதர்களுடைய மனம் இருக்கு. மனசோட ஆழம் பொறுத்து, அவங்களுடைய மனசுல இருக்கிற அந்த பதிவுகள் பொறுத்துதான் உடல்லையும் நமக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட் காஸா நம்மளுடைய எண்ணங்களும் எண்ண பதிவுகளும் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குணங்களும் தான் காரணம். இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில ஒரு ஒரு குணத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு பிலிம்ல லேட்டஸ்டா டான்னு ஒரு பிலிம்ல அந்த ஹீரோ ஒவ்வொரு தடவை இதையும் கேட்டே இருப்பேன். நான் இப்படி ஆயிட்டுமா, நான் அப்படி ஆயிட்டுமா, எலக்ட்ரீஷியன் ஆயிட்டுமா, நான் ஒரு வேற எந்த ஒரு தொழிலுக்கு போயிட்டுமா, இந்த தொழில் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு விஷயத்த நான் இதை பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பட் அதுல எண்ட் ஆஃப் இயர்ல ஒரு இயக்குனர் ஆயிருப்பாரு. அதாவது அவருக்கு பலவிதமான கேரக்டர்ஸ கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி இருந்திருக்கு. அதுதான் அப்படி தேடி அவர் அதை கண்டுபிடிச்சுதான் இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இப்ப இந்த ஸ்க்லரான்தஸ் அப்படிங்கிற இந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு டைலமாலேயே இருப்பாங்க. டைலமாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலாம். சாரி போட்டுக்கலாமா, சல்வார் போட்டுக்கலாமா, இது ஒரு சின்ன ஒரு டிபேட் தான். ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு அந்த குழப்பத்தினால எப்ப பாரு அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுலயே இந்த ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணலான்ற மாதிரியே பார்த்து பார்த்து கடைசியில லேட்டா கிளம்புறது அப்படிங்கிறது இந்த பர்சனா தான் இருப்பாங்க. ஏன்னா இதை சூஸ் பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அந்த சல்வார் போட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி மாத்துவாங்க. திருப்பி சாரி கட்டுவாங்க. இப்ப அந்த சாரிலயும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கடைசியா அந்த சல்வாரே போட்டுட்டு தான் திருப்பி போவாங்க. இந்த டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஃபர்ஸ்டே நம்ம ஏதாவது ஒண்ணு கரெக்டா நம்ம சூஸ் பண்ணிட்டு அதையே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது அந்த முடிவை எடுக்க தெரியாம இந்த மாதிரி குழப்பமான ஒரு மனநிலை அப்படின்னு இருப்பாங்க. அது தவிர மூட் ஸ்விங்ஸ். இந்த மூட் ஸ்விங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் மெயினா மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற லேடிஸ்க்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஆஃபன், குவைட் ஆஃபன். அதே மாதிரியே பெண் குழந்தைங்க ஒரு இதுல சின்ன வயசுல இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மூட் ஸ்விங்ஸ் இப்ப இந்த டைம்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்ல அடுத்த அடுத்த 5 நிமிஷம் 10வது நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா மூட் அவுட் ஆயிருப்பாங்க. என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி மூட் அவுட் ஆனாங்க, எதுவுமே ஒரு இதுவே இருக்காது. அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற பர்சன் ரொம்ப 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 காரணமே இல்லாம மூட் ஸ்விங்ஸ். இப்ப மூடு அவுட் ஆகணும் அப்படின்னா, மூட் அவுட் ஆகணும்னாக்கா ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கணும், எல்லாம் ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கணும் அப்படின்னு இல்ல. இவங்க ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா திடீர்னு இவங்களுக்கு மூட் அவுட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு பர்சன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூட் அவுட் ஆகுறது இல்லைன்னா டைலமாலே இருக்கிறதுனால இவங்களால சீக்கிரமான ஒரு தீர்வுக்கு வர முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய ஸ்ட்ரீம் லைன், என்னுடைய பாத்வே, நான் இதுதான் படிக்க போறேன், நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க போறேன் அப்படிங்கறத ஒரு தீர்மானமும் முதல்ல எடுக்கிறதுக்கான அந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த கிளாரிட்டியை கொண்டு வரதுக்கு ஸ்க்லரான்தஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு ரொம்பவே உதவியா இருக்கும். இது ஒரு ஒரு ஸ்விட்ச் வேர்டு மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம சாண்ட் பண்ணிக்கிட்டேவும் இருக்கலாம். ஸ்க்லரான்தஸ் எப்ப யூஸ் பண்ணாலும் ஒரு மூட் ஸ்விங் மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன காரணமே இல்லாம ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இதுல இருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னாவே நீங்க ஜஸ்ட் சாண்ட் கூட பண்ணலாம். ஸ்க்லரான்தஸ் இதை ஒரு நான் முன்னாடியே ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிற மாதிரி ஷார்டஸ்ட் வேல நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா தண்ணிக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கு. நல்ல எண்ணங்களையும் நல்ல பதிவுகளையும் தண்ணி வாங்கி அதை நமக்கு ஒரு மருந்தாக்கி கொடுக்கும். வெறும் தண்ணி போதும், நார்மல் வாட்டர், அந்த ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு இந்த ஸ்க்லரான்தஸ்ங்கிற வேர்டை சாண்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கிறது மூலியமாவும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளடைவுல இவங்களுடைய அந்த டைலமா பொசிஷன் ஒரு ஒரு ரெண்டாங்கட்டான்பாங்களே, இது இல்லாம அது இல்லாம இதை எடுத்துக்கலாமா அதை பண்ணலாம், எந்த ஒரு விஷயத்துலயுமே ஒரு குழப்பம் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்து தெளிவு பிறக்கும். சரி, அடுத்தது இந்த மூட் ஸ்விங்ஸ் வர்ற ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கான ஃப்ரீக்வன்சிங்கிறது முன்னாடி இந்த இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாரத்துல ஒரு 7 நாள்ல 5 நாள் இந்த பாதிப்புக்குள்ளாவாங்க. அடிக்கடி இந்த மூட் ஸ்விங்ஸ் வரும். இதனால அவங்க அவங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படும், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு
இந்த ஸ்க்லெரான்திஸ்ங்கிற இந்த ரெமெடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளவர் ரெமெடிஸ். பட் நம்ம வந்து ஃப்ளவர் ரெமெடிஸா யூஸ் பண்ண போறதுல ஸ்விட்ச்வேர்டா யூஸ் பண்ண போறோம். ஒரு ஒரு அந்த என்ன சொல்றது, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க கண்ணை திறந்துட்டு செப்பல் போட்டுறக்கூடாது, போட்டிருக்கணும், அது ரிச்சுவல்ஸோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதனால நீங்க அந்த வேர்டை மட்டும் எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் வருதோ, எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைலமா பொசிஷன் வருது, எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கால தாமதம் ஆகுது, எந்த வேலையும் செய்யறதுக்கு வந்து லேட் ஆகிறதுக்கு காரணம் இந்த முன்னாடி இருக்கிறது இந்த ரெண்டா தான் இருக்கும். நான் வந்து இதையே யோசிச்சு 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 எது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு வந்து குழப்பத்துல ஆனதுலயே டிலே ஆயிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மூட் ஸ்விங் வரும்போது அதனால நம்மளுடைய வேலைகள் தடைப்படும். நம்ம வந்து ஒரு அந்த ஃப்ளோலயே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு வேணாம் போ, இது ஒரு மாதிரி எதுவுமே யாருமே திட்டிருக்கவே மாட்டாங்க, நம்ம ஒரு கோவமா இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப எந்த வேலை நடக்கும்? அதனால வந்து இந்த மாதிரியான தாமதங்கள் எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க முடியும். நல்ல ஒரு ரெமெடி. இத வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்த்திருக்கோமா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இல்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம கிட்டயே ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்திருக்கா அப்படிங்கறது திங்க் பண்ணிட்டு அதை நீங்க இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா எல்லா விதமான கேரக்டர்ஸும் எல்லா விதமான மனிதர்கள்னு சொல்லலாம், எத்தனை வித மனிதர்கள் பாக்குறோம் இல்லையா, நம்ம மனிதர்கள் பல விதம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தொடர்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விதமான கேரக்டர்ஸும் எல்லாருக்குமே இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அது வந்து போயிருக்கும். அது ஒருத்தருக்கு இது இருக்கும், இன்னொருத்தருக்கு அது இருக்காதுன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தருக்கு இது ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஓசிடிங்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். எல்லாருக்குமே வந்து சுத்தமோ இல்லைன்னா வந்து ஏதோ அலைண்டா இருக்கணும், சார்ட்டடா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறதுங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா, அதாவது இருந்தே ஆகணும், இப்படியே இருந்தாகணுங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னாக்க அவங்க ஓசிடி கேரக்டர் போயிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கேரக்டரும். நம்ம வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, அந்த ரெண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். இந்த நீங்க எஸ்க்கு போறோமா நோக்கு போறோமா, நம்ம இந்த வந்து 12 ஒரு படம் இல்ல, பஸ்ல ஏறினா ஒரு கதை இறங்கினா ஒரு கதைன்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையில தான் நம்ம இருந்தாகணும். இதுவுமே இல்லாம வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறதுங்கிறத மனநிலையில இருந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் இந்த ஒரு ரெமடியை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது. சோ மனிதர்கள் பலவிதம் தொடரும்.